வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு இது சயின்டிபிக்கா இருக்குதுன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டதான் மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லும் போது அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி இப்படி கொடுக்கிற போது இந்த இதான் மற்ற நரம்புகளுக்கும் இது ஒரு சென்டர் பாயிண்ட்னு தெரியும். இப்படி வச்சுக்கிட்டு கொடுக்கிற போது என்ன பண்ண, இந்த லென்ஸ நீங்க அழுத்துறீங்க. அப்போ இப்படி பண்ணும்போது இது பேக் சைடுல விரியுது. இது சாதாரணமா இருக்கு. இப்படி செய்யற போது இந்த லென்ஸ் பேக் சைடுல விரியுது. நீங்க அப்படி வச்சு அப்படி வைங்க. வச்சு ரெண்டு பக்கமும் பேக் சைடுல விரியுதா இல்லையா பாருங்க. 5 மூச்சு போடுறதுக்குள்ளாக இப்ப காலையில அந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கங்களுக்கும் லென்ஸை விரிக்கிறோம் இந்த மூச்சு பயிற்சியில. அது போதுமானதா இருக்கும். மறுநாள் காலை வரைக்கும் இல்ல 2 நாளைக்கு கூட வரும். ஆனா தினந்தோறும் செய்துட்டே வர்றதுதான் நல்லது. அவ்வளவுதான். இப்போ இந்த எக்ஸசைஸ் பத்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இது சாதாரணமா ஏதோ மற்ற எக்ஸசைஸ் போல இல்லை. இந்த ட்ரெடிஷனல் எக்ஸசைஸ் இருக்க 64 பாஸ்டர்ஸ், அது நீண்ட காலத்துக்கு முன்னாடி வேத காலத்துல கண்டுபிடிச்சாங்க. அத காட்டுல வாழ்ந்த முனிவர்கள் அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய உணவு அந்த காலம் வேற. இப்போ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் காலத்தாலையும் சிலது தேவையில்லாத இருக்குது, இடத்தாலையும் தேவையில்லாத இருக்குது. இடத்தாலுன்னா குளிர்ச்சியான இடங்கள்ல சில எக்ஸசைஸ் நன்மை தரும். அதுவே உஷ்ணமான இடங்கள்ல நன்மை தர முடியாது. இந்த எக்ஸசைஸ் இப்ப நாம செய்யற எக்ஸசைஸ் குளிர்ச்சியா இருந்தாலும் சரி, வெப்பமா இருந்தாலும் சரி, எல்லா நாள்லயும் இது பொதுவாக ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், இந்த 4 வகையான ஓட்டத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இது அதிகமாகவும் போகாது, ரியாக்ஷன் வராது. அந்த மாதிரி எக்ஸசைஸ், அந்த பழைய மாதிரி எக்ஸசைஸ்ல நானும் செய்து பார்த்தேன். இதுல என்னென்ன உண்டாகுதுன்ற போது சிரசாசனம். சிரசாசனம்னா முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்புறம் ஒரு ஷோத்து மூலையில இருந்துட்டு தலையை வச்சுட்டு செய்ய சொல்லுவாங்க. செய்யறோம். இப்போ அதுல உள்ளதை பாருங்க. நம்ம உடம்புல எவ்வளவு பிளட் இருக்குதோ அந்த பிளட்டுக்கு ஒரு வெயிட் இருக்குது இல்லையா? சரி, கீழே தலைய வச்சுட்டு மேல காலை தூக்குனா இந்த பிளட் வெயிட் எல்லாம் எங்க வரும்? எல்லாம் பிரெயினுக்கு தான் வரும். மறுபடியும் திரும்பினா திரும்பிட்டு. ஆனா வர 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 பிரெயின் செல்ஸ், டியூப்ஸ் இருக்கு பாருங்க, டியூப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடும். இந்த எக்ஸ்பேன்ஷன் 40-45 வயசுக்கு மேல இது எக்ஸ்பேன்ஷன் ஆகிறது திரும்பி சுருங்கணும் இல்லையா? சுருங்க முடியாது. அப்புறம் அதுல பலருக்கு பிளட் கிளாட் வரும். அந்த கிளாட் வந்துருக்குன்னா அவங்களுக்கு பல வியாதி வரைக்கும் என்னன்னாலும் வந்ததுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஆபத்து அதுல இருக்கு. ஆனா தலையில ரத்தம் வேணும்ன்றவங்களுக்கு அது ஒரு நல்ல மருந்து தான். அதை சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு சொல்லணும், 2 நிமிஷம் செய்தா போதும். அதுவும் ரத்த ஓட்டம் சரியாயிருதுன்னா நிறுத்திடணும். அப்படி செய்யறதில்லை. நான் பார்க்கிறேன் சிலர் 15 நிமிஷம் கூட ஒரு உற்சாகமா இருக்குதுன்னுட்டு சிரசாசனம் செய்யறத பாக்குறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க. இது ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டுல, சகுனம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பொழுது வெடிகிற வரைக்கும் திருடலாமா? ஒரு உற்சாகமா இருக்குதுன்னு சொல்லி அதே எக்ஸசைஸ அப்படி செய்யறது. 2வது, இந்த ஆலாசனான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை காலை அப்படி போட்டு விடுறது, கையை அப்படி வச்சுடுறது, கழுத்து மடியும், அங்க நரம்புகளுக்கு நல்லதுன்னு செய்வாங்க. அந்த ஆலாசனத்துல 100க்கு ஒரு 25 பேர் காயிலும்
பணம் கொடுக்காதையே ஸ்பாண்டலிட்டிஸ் வரும். வேலைக்கு வாங்க வேண்டியதில்லை, தானாகவே ஸ்பாண்டலிட்டிஸ் அங்க அது அந்த நோய் வரும். அதனால ஸ்பாண்டலிட்டிஸ்னா கழுத்துல இது வலி வருது பாருங்க, அது இப்படி அப்படி திரும்ப முடியாது அந்த மாதிரி. அதனால அதுல அந்த ரியாக்ஷன் இருக்குது. அதேதான் இந்த சர்வாங்காசனத்திலயும் அதே ஆபத்து இருக்குது. கொஞ்ச நேரம் செய்யலாம், ஒரு நோய்க்காக செய்யலாம், நோய் தீர்ந்த பிறகு அதை நிறுத்திடணும். அதை நிறுத்துறது இல்லை, அதனுடைய தன்மையும் தெரியறது இல்லை. அது அந்த மாதிரி ஆபத்து இல்லாத நல்ல 8 வயது குழந்தைகள்ல இருந்து செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் நம்முடைய எக்ஸசைஸ். எல்லாம் செய்யலாம். எது வரைக்கும் செய்யலாம்னா எவ்வளவு கவலைனாலும் அது செய்ய முடிகிற வரைக்கும் செய்யலாம். 100 வயசா இருந்தாலும் கூட இதை செய்யலாம். அந்த அளவுக்கு இது எக்ஸசைஸினுடைய உண்மையான மதிப்பை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு நீங்க சொல்லிக் கொடுக்கறது நல்லது. அதன் பிறகு இந்த உடல் பத்தியாச்சா எப்படி அந்த செல்கள் அரேஞ்ச்மெண்ட் வேலை செய்து பாருங்க. டைப் ரைட்டிங் போறோம், அது ஒரு எழுத்தா 2 எழுத்தா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துல ஒரு வார்த்தை வரும். அப்போ 4 மாதத்துக்குள்ளாக 40 words per second வரும். இது முதல் நாளைக்கு 2 நாளைக்கு வரலையே. அப்போ செய்து 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 அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்ட பிறகு அண்டுன்னு நினைக்கிற போதே அந்தந்த விரல் அந்தந்த இதை டச் ஆகும், அந்த கோஆர்டினேஷன் வருது. அந்த மாதிரி இன்னும் ஸ்பீடா அடிக்க போது 100 வார்த்தை கூட அடிப்பாங்க. இதெல்லாம் எப்படி அந்த செல்லுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கிற போது அந்த மாதிரி வருது. அத மாதிரி எந்த விதமான தகராறு இது வரைக்கும் நாம் செயல்ல செய்து அதாவது ஹெரிடிட்டரி எஃபெக்டாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் சமப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு நம்ம உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்று தெரிஞ்சுக்கணும்.